வெல்கம் டு மை சேனல். வெள்ளரிக்காய் ஜூஸ். இந்த வெள்ளரிக்காய் சாப்பிடுவதால் நன்மை என்னன்னு பார்க்கலாம். பல ஆபத்தான நோய்கள் வராமல் தடுக்கும். புற்றுநோயிலிருந்து கூட நம்மை பாதுகாக்கிறது. நச்சுக்களை வெளியேற்றி போதுமான நீர் சத்தை தக்க வைக்கிறது. உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறது. வாயில் உண்டாகும் கிருமிகளை அழிக்கும். ஈறுகளை பாதுகாக்கிறது. வாயில் துர்நாற்றம் வீசினாலும் இது சரி செய்கிறது. தினம் ஒரு வெள்ளரிக்காயை சாப்பிட்டு வந்தால் உடல் எடை குறையும். வயிற்றில் உள்ள கொழுப்புகளை கரைத்து உடல் எடையை குறைக்கிறது. சருமத்திற்கு ஆரோக்கியம் தரும். ஸ்கின் பளபளப்பாக இருக்க வைக்கிறது. கொத்தமல்லி எல்லாம் தண்டோட சேர்த்துடலாம். கொஞ்சமா அலசி எடுத்துடலாம். இஞ்சி கொஞ்சமா சேர்க்கலாம், நிறைய சேர்க்கக்கூடாது. 2 வெள்ளரிக்காய் அலசி எடுத்துடலாம். வெள்ளரிக்காவில் பார்த்தீங்கன்னா அடிப்பகுதியும் நுனிப்பகுதியும் கட் பண்ணி எடுத்துடலாம். அதுல கசப்பு தன்மை இருக்கும். தோல் லைட்டா சீவி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். வடிகட்டி எடுத்துடலாம். தண்ணி நான் 2 கிளாஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா 4 கிளாஸ் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளரிக்காய் ஜூஸ் 2 விதமா குடிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா கரும்பு சக்கரை சேர்த்து குடிக்கலாம். சுகர் இருக்கிறவங்க பெப்பர் உப்பு கொஞ்சம் சேர்த்து குடிக்கலாம். பெப்பரும் சால்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சுகர் உள்ளவங்க மட்டும் தான் குடிக்கணும் இல்லை. இந்த சம்மர்ல பார்த்தீங்கன்னா நீர் சத்து உப்பு சத்து குறையும். அதுக்கு இதை குடிக்கிறதுனால நல்லா பேலன்ஸ் பண்ணும். நீங்களும் இதே மாதிரி வெள்ளரிக்காய் ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்க.